நடிகர் விஜய் சார் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சயை தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த ஆசைப்பட்டு இதற்காக பிரேமம் படத்துடைய இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் சொன்ன கதையை மோக்கிய பண்ணி வைத்திருந்தார். ஆனால் மகனுடைய முடிவுதான் இறுதியானது என இருந்த நம்ம விஜய் சாருக்கு தனக்கு நடிப்பில் ஆர்வமில்லை என ஒரே போடாக போட்ட ஜேசன் சஞ்சய் தான் இயக்குனராக இருப்பதாக கூறியுள்ளார். இதனால பாத்தீங்கன்னா அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட நம்ம விஜய் சாருமே அனுமதித்திருக்காரு. அந்த வகையில தான் தன்னுடைய முதல் பட வாய்ப்பை சைலண்டாக தட்டி தூக்கிய ஜேசன் சஞ்சய் கடந்த ஆண்டு அது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டு அதன்படி அவர் இயக்கவுள்ள முதல் படத்தை லைக் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளிவந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தில் நடிக்க உள்ள நடிகைகள் யார் யார் என்பதை அறிவிக்காமல் சீக்கிரட்டாக வைத்திருந்தார். மேலும் விஜய் சாருடைய மகன் படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகியுமே அது குறித்த அடுத்த அப்டேட் எதுவுமே வெளிவரவில்லை. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்க இருப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டு அதற்கு பின்பு அந்த கதையை கவின் அவர்களிடம் சொன்னதாகவும் அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோவாக நடிப்பார் என்று செய்திகளும் உலா வந்தது. ஆனால் இன்று வரை ஹீரோவை கன்ஃபார்ம் செய்யாமல் இருக்கிறார் என்பதுதான் லேட்டஸ்டான தகவலாகவே இருந்து வந்திருக்கு. இதற்கிடையில் சமீபத்திய பேட்டில் ஜேசன் சஞ்சய் படம் பற்றி கவின் அவர்கள் பேசியிருந்தார். அதன்படி அவர் கூறும்பொழுது ஜேசன் சஞ்சய் அவருடைய படத்திற்கு என்ன அணுகியது உண்மைதான், ஆனால் அது ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங் தான். அப்பொழுது என்னுடைய கைவசமுள்ள படங்கள் பற்றி கூறியதாகவும் அதையடுத்து தாங்கள் கலந்துரையாடி விட்டு வருவதாக சொன்னார்கள். ஆனால் அதன் பின்பு பாத்தீங்கன்னா அவர்களிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வரவில்லையா. நான் பார்த்தவரை விஜய் சாரை போலவே அவருடைய மகன் ஜேசன் சஞ்சயும் மிகவும் எளிமையானவராக இருந்தார் என கவின் அவர்களுமே கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி விளையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.